வெல்கம் டு ஹிடன் குக் சேனல். நாம் இன்றைக்கி சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஸ்க்ரீனில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கி சேமியா கேசரி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம். வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியும் கூட. வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சமான ஸ்வீட்டாகவும் கூட இருக்கும். முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா கிஸ்மிஸையும் இது கூட சேர்த்து வறுத்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், முந்திரி கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இது கூடவே தேவையான அளவுக்கு கிஸ்மிஸையும் சேர்த்து வறுத்துக்கலாம். கிஸ்மிஸ் பலூன் மாதிரி வந்ததுக்கப்புறம் வெளியே எடுத்துடலாம். முந்திரி அண்ட் கிஸ்மிஸ் அதிகமாக சேர்த்திங்கன்னா கேசரி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் கேசரி பண்ணும்போது முந்திரி கிஸ்மிஸ் நிறையா சேர்த்து பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது முந்திரி அண்ட் கிஸ்மிஸை வறுத்தாச்சு, அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் சேமியா யூஸ் பண்ண போகிறேன். அதனால் 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். எந்த கப்பில் சேமியா எடுத்துருக்கீங்களோ அதே கப்பில் தண்ணியும் எடுத்துக்கோங்க. 1 கப் சேமியாவுக்கு 3 கப் தண்ணி. நீங்கள் எவ்வளோ சேமியா எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தண்ணியும் ஈக்குவல் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் 1 கப் சேமியா எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் இது கூட சேர்த்து வேக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வறுத்த சேமியா எடுத்திருக்கேன். நீங்கள் வறுக்காத சேமியா எடுத்திங்கன்னா நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சேமியா கருகிரும். சேமியா சேர்த்ததுக்கப்புறம் கரண்டியை விட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. சேமியா நல்லா வெந்ததுக்கப்புறமா ஜீனி சேர்த்துக்கணும். 1 கப் சேமியாவுக்கு 1 கப் ஜீனி சேர்த்துருக்கேன். 3/4 கப்பில் இருந்து 1 கப் ஜீனி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஜீனி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் ஜீனி சேர்த்துருக்கேன். சேமியா நல்லா வெந்ததுக்கப்புறம் ஜீனி சேர்த்துக்கணும். சேமியா வேகிறதுக்கு முன்னாடி ஜீனி சேர்த்தோன்னா சேமியா வேகிறதுக்கு அதிகமான டைம் எடுக்கும். அதனால் சேமியா நல்லா வெந்ததுக்கப்புறமா ஜீனி சேர்த்துக்கலாம். ஜீனி சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி விடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் வற்றினதுக்கப்புறமா கலர் பவுடர் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி ரெட் கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கலர் பவுடர் சேர்க்குறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா குங்குமப்பூவை பாலில் சேர்த்துட்டு அதை கலந்துட்டிங்கன்னா மஞ்சள் கலரில் வந்துடும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன். அடுத்து 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நெய் சேர்க்குறத விட கடைசியாக நெய் சேர்த்தோன்னா கேசரி ரொம்பவே டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வறுத்து வச்சுருந்த முந்திரி அண்ட் கிஸ்மிஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டா கேசரி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.